ஓகே, எனக்கு ட்விட்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து நிறைய அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். பட் அதனால் நம்ம நினச்ச அளவுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அதிகப்படியான வியூஸ்லாம் போயிருக்காது. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நம்மளோட வீடியோஸை வந்து ரீச் பண்ண வைக்கிறது, எப்படி வியூஸ் கொண்டு வரது, அதை பற்றி அந்த ட்விட்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ட்விட்டருக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஆட் மேனேஜர்ன்றதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் மேனேஜர் மூலியமாக தான் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து இங்கே தான் வந்து நம்ம வந்து ப்ரொமோட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஆடாக வந்து ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஆட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆட் மேனேஜர் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு இங்கே வந்து கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கிரியேட்டர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டர்னு கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட உங்களுக்கு ஆடோட டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட வீடியோ வியூஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ வியூஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து கண்டினியூன்றதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா நம்மளோட ஆட் ரன் பண்ணுறதுக்கான செக்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட கேம்பெயின் நேம் கொடுக்குற மாதிரி வரும். இங்கே வந்து நியூ கேம்பெயின் இருக்குது, இது டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் எந்த நேமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த டுட்டோரியலுக்காண்டி வந்து இதை வந்து நான் டிஃபால்ட்டாக அப்படின்னு நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அது அப்படியே இருக்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். வேறு இங்கே வந்து ஏபி டெக்ஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதுவுமே இங்கே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பட்ஜெட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம பட்ஜெட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து நான் இங்கே ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி நம்மளோட பட்ஜெட் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட் ரெண்டு இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெய்லி பட்ஜெட் வந்து உங்களோட ஆடு வந்து நீங்கள் டெய்லி வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அது வந்து டெய்லி பட்ஜெட் கணக்கில் வரும். ஸோ நான் லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக வந்து இந்த ஆடு வந்து பர்டிகுலர் ஆடு வந்து நான் வந்து ஒரு 2000 rupees நான் செலவு பண்ணலான்னு இருக்கிறனால வந்து நான் 2000 rupees வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது? லைஃப் டைம் பட்ஜெட்டில் வந்து மொத்தம் வந்து 2000 மேலே எனக்கு இந்த ஆட் வந்து ரன் ஆக வேணான்றதான் இந்த ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து 2000 rupees நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம ஆட் வந்து செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஆடுக்கு ஏற்ற மாதிரியான நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே கொடுக்குற நேமுக்கும் நீங்கள் ரன் பண்ணுற ஆடுக்கு சம்மந்தம் கிடையாது. நாளை பிள்ளை இந்த ஆட் மேனேஜர் கூட நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஆட் வந்து எதுக்காண்டி நம்ம ரன் பண்ணணுன்ற நமக்கு தெரியணும். அதுக்கான இந்த நம்ம நேம் கொடுக்குறது. நான் இந்த டுட்டோரியலுக்காண்டி இது வந்து நான் டிஃபால்ட் அப்படின்னு நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளோட ஆடு வந்து எப்போ ரன் ஆகணும், எந்த டேட்டில் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகணுன்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எதை வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த டேட் வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்மளோட ஆடு வந்து இங்கே ரன் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே நான் ஒரு பர்டிகுலர் டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து இப்போ நான் வந்து நான் கீழே லைட்டாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்கும். இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் முன்னாடியே வந்து இப்போ நம்ம நிறைய ஆட் வந்து நம்ம ரன் பண்ணியிருப்போம். ஏகப்பட்ட ஆட் வந்து ரன் பண்ணியிருப்போம். பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணியிருப்போம். ஸோ அவங்கள வந்து அகைன் நம்ம டார்கெட் பண்ணுறதா இருந்தால் இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பண்ண போகிற கிடையாது. புது நியூ ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்து இந்தியான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஊரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த டுட்டோரியலுக்காண்டி வந்து நான் தமிழ்நாடுன்றது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஊர் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஊரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோ காட்டி நான் தமிழ்நாடுன்றதை மட்டும் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சென்னை, கோவை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஊரை நீங்கள் டார்கெட் பண்ணி அந்த ஊரை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மேலே உங்கள் லொக்கேஷன் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிற மக்களுக்கு வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ரீசென்ட்லி வந்து சென்னையில் வந்து குடியேறினவங்களுக்கும் நம்மளோட ஆட் ரன் ஆகும். அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் ரன் ஆகும். அதுதான் அந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஏஜ் குரூப் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஐ மீன் எந்த ஏஜ் குரூப் மக்கள் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? 18 to 65 இருக்குது. நான் அதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஜெண்டர் இருக்கும். ஜெண்டர் வந்து நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். உமன், மென் ஆர் உமன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு உமன்ஸ்க்கு உண்டான ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்கீங்க. உமன்ஸாக நீங்கள் டார்கெட் பண்ணுறதா உமன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மென்னை மட்டும் டார்கெட் பண்ணி மென்னை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ காண்டி வந்து நான் ஆளுன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறது நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து தமிழ்ன்றது நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ தமிழ் ஆடியன்ஸை மட்டும் நமக்கு டார்கெட் பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஆடியன்ஸ் உங்களுக்கு டார்கெட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ லாங்குவேஜ் கொடுத்து முடிச்ச பிறகு வந்து பிளேஸ்மெண்ட் கேட்கும். பிளேஸ்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் இருக்குது, மேனுவல் பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அதுவே சூஸ் பண்ணி நம்மளோட ஆடை வந்து ரன் பண்ணும். அது வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்றது. நம்ம வந்து மேனுவல் தான் கொடுத்துக்கலாம். மேனுவல் தான் எப்பயுமே நமக்கு வந்து பெஸ்ட்டானது ஒரு. ஓகேங்களா?
ஸோ நான் வந்து மேனுவல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மேனுவல் கொடுத்த பிறகு இங்கே வந்து அவங்க வந்து எங்கெங்கே நம்மளோட ஆட்லாம் என்னன்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அதிகமான வியூஸ் வேணுன்றனால வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு மெசேஜ் தேவையில்லை, ஆடியன்ஸ் நெட்வொர்க்கும் தேவையில்லை, ஃபேஸ்புக்குமே தேவையில்லை. மற்ற மூணையுமே வந்து நம்ம அன்செக் பண்ணி விட்டுறலாம். இன்ஸ்டாகிராம் மட்டும் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் மட்டும் நம்மளோட ஆட் ரன் ஆகும்னா எங்கெங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரர் வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும், சேம் டைம் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லையுமே நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் IGTVயில் ஆட் ரன் ஆகும். இந்த 4 பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா. மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட்ன்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணி உள்ள அந்த பிறகு இங்கே வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையுமே லிங்க் பண்ணால் தான் நம்மளோட ஆடை வந்து இங்கே ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதை லிங்க் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கேட்கும் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஆட் வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த ஆட் வீடியோன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் வீடியோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அக்கௌண்ட் வீடியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பேஜ் வீடியோஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் வீடியோஸ் கிளிக் பண்ணோன்னா நம்ம பேஜில் வந்து இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கொண்டு வர அப்படிங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணி இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளோட வீடியோ வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட வீடியோ வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனப்போ இங்கே வந்து நீங்கள் டன்னுன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து இங்கே உள்ள வந்துச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர் ஃபீட்டில் எப்படி ஷோ ஆகுது, ஸ்டோரிஸில் எப்படி வரும், எல்லாமே வந்து ஒன்ஸ் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து இங்கே ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எடிட் பிளேஸ்மெண்ட் இருக்கும். எடிட் பிளேஸ்மெண்ட்டில் போய்ட்டு இங்கே எது எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஃபீட்டில், IGTVயில், ஸ்டோரிஸில் வந்து நம்மளோட ஆள்லாம் ரன் ஆகும். ஸோ அதை வந்து இங்கே நம்ம வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து பிரைமரி டெஸ்ட் கேட்கும். ஸோ பிரைமரி டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலில் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி முடிச்ச பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. மற்ற எதுவுமே நீங்கள் இங்கே எதுவும் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆகும்போது அதிகப்படியான வியூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அது வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ட்ராக்கிங்கில் அங்கே கொஞ்சம் நம்ம எதுவுமே நீங்கள் பண்ணவே வேணாம். இருக்கிறது அப்படியே நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுட்டு இங்கே பப்ளிஷ்ன்றது மட்டும் இங்கே கொடுத்துருங்க. ஸோ பப்ளிஷ் கொடுத்த பிறகு உங்களோட இப்போ நம்ம ரெடி பண்ண ஆட் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து ரெவ்யூ போகும். ரெவ்யூ போய்ட்டு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்தப்போ நம்மளோட ஆட் வந்து இங்கே ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. 1 or 2 hours வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆயிரும். அல்லது 24 hours வந்து நம்மளோட ஆடு வந்து அப்ரூவல் கொடுத்தப்போ நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஆட் ரன் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணிட்டு ரிவ்யூவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ரிவ்யூவில் இருக்கிற ஆட் வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 hours வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு நம்மளோட ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து 24 hours கூட நமக்கு எடுத்துக்கிறாங்க அப்ரூவல் கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா. ஸோ 24 hours எப்படி பார்த்தா நம்மளோட ஆட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு நம்மளோட ஆட் வந்து நம்ம எங்கே சூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராமில் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோக்கு வந்து நம்ம ஆட் ரன் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரோட ஃபோனுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வீடியோ வந்து அதிகமான வியூஸ் கொண்டு வரதுக்கு உண்டான ஆட் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.